திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்தாகும் என்ற நம்பிக்கையில் அதிமுக வேட்பாளரை அறிவிக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் மக்கள் அதிமுக மீது கோபத்தில் இருப்பதாகவும் அதனால் தேர்தலை கண்டு அதிமுகவும் அமமுகவும் அச்சப்படுவதாகவும் வைகோ தெரிவித்தார். அதிமுகவினர் நேற்றைக்கு வேட்பாளர் ஆக வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாம் ஆய்வு செய்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கட்சி நிர்வாகிகள், ஆட்சி மன்ற குழுவினர் எல்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து எல்லாம் பார்த்து ஏன் உடனே வேட்பாளர் அறிவிக்கல, 2 நாள் கழிச்சு அறிவிக்கிறோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? எப்படியாவது திங்கட்கிழமை இந்த எலெக்ஷனை தள்ளி வச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அவங்க வேட்பாளர் அறிவிக்கல. திமுக அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை. 65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதியில் விதிகளை மீறியதாக கூறி அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மீது இதுவரை 84 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. மேலும் தேர்தலில் முறைகேடுகளை தடுக்க போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்நிலையில் விதிகளை மீறி சுவர் விளம்பரம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்களில் திருவாரூர் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர்.